இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளம் வயது ஹீரோ அவன விட 10, 12 வயசு அதிகமான ஹீரோயின லவ் பண்றான். அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும். யாருக்கும் தெரியாதுன்னு நெனச்சுட்டு இவங்க பல மாதமா அவங்களோட கள்ள தொடர்புல ஈடுபட்டிருக்காங்க. ஆனா உண்மை வேற. இவங்களோட காதல தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அடுத்தடுத்து இந்த படத்துல என்ன நடக்குது அப்படின்னு ரொம்ப ரொமான்டிக்காவும் த்ரில்லிங்காவும் சொன்ன படம் தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முடிஞ்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பார்க்க ஆரம்பிங்க. இப்போ இந்த படம் நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஓவர்ல ஆரம்பிக்குது. நமக்கு சின்ன வயசா இருக்கும்போது ஏனோ நம்ம பெத்தவங்க மற்றவங்க சொல்ற அறிவுரையெல்லாம் நம்ம மண்டைக்குள்ள ஏறதே கிடையாது. ஆனா என்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு நம்ம வந்து நிற்கும் போது தான் இந்த பிரச்சனையில நம்ம வந்து மாட்டிடக்கூடாது அப்படின்னு தான் அவங்க எல்லாம் நம்மளுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்பத்தான் நம்மளுக்கு புரியுது. ஆனா காலம் கடந்து புரிஞ்சு என்ன பண்றது, அதனோட விளைவுகளை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இப்படி நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஓவர்ல இந்த படம் இப்போ ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டவுனுக்கு போய் நிறைய புக்ஸ் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு வர்றான். அவனை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு தான் உலகம். எந்த பொண்ணையும் ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டான். அடிக்கடி அவங்க அம்மாவும் டே மார்ட்டின் நீ வயசுக்கு வந்துட்டியா அப்படின்னு அவனை கிண்டல் பண்றது உண்டு. நம்ம ஹீரோவோட வீடு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸுக்கு நடுவில் இருக்கும். இந்த போட்டெல்லாம் கட்டி வைப்பாங்க இல்லையா கரை, அது பக்கத்தில் தான் இருக்கும். அந்த வருஷம் சம்மருக்கு இவங்க ஊரில் ஏகப்பட்ட கூட்டம். ரொம்ப ரம்மியமான ஒரு சூழல் அங்கே நிலவிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்த மார்ட்டின் அவனோட ஃப்ரெண்டு நிக்க போய் சந்திக்கிறான். அப்பதான் நிக்கும் டே மாப்பிள்ள இந்த வருஷம் நம்ம ஏரியாவுக்கு எங்கெங்கிருந்தோ செம்ம ஃபிகர்கள்லாம் வந்திருக்குடா. நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணா ஏகப்பட்ட பொண்ணுகளை இந்த வருஷம் உஷார் பண்ணலாம் அப்படின்னு அவன் ரொம்ப குதூகலமா பேசிட்டு இருக்க, பார்க்கலாண்டா மச்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்காம பேசிட்டு இருக்கான். இப்போ அந்த ரிவரை ஒட்டி இருக்கிற ஒரு பாருக்கு வராங்க. அந்த பாரில் ஒரு பக்கம் மியூசிக் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் சரக்கு அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ மார்ட்டின் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா அப்பாவை காணோம். எங்காவது பக்கத்தில் போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு மாடியில் இருக்கிற அவன் ரூமுக்கு வரான். ரூம் ஜன்னல்ல இருந்து ஒரு அழகான லேடி அங்கே நடந்து போகிறத பார்க்குறான். அது வேற யாரும் கிடையாது, இவங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கிற எலியாட்டும் அவரோட ஒய்ஃபு லீனாவும். நடந்து போற லீனாவையே கண்ணிமைக்காம மார்ட்டின் பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல தான் வீட்டுக்குள்ள போன லீனாவும் சட்டுன்னு திரும்பி இவனோட ஜன்னலை பார்க்க ஒரு நிமிஷம் நம்ம மார்ட்டினுக்கு பக்குன்னு ஆயிருது. உடனே ஜன்னல்ல இருந்து மறைஞ்சு நின்னுக்கிறான். அவங்கள பார்த்த உடனே அவங்களோட அழகுல அட்ராக்ட் ஆன நம்ம மார்ட்டின் அவங்க வீட்டு முன்னாடி நல்லா இருந்த சைக்கிளை எடுத்து ரிப்பேர் பண்ற மாதிரி ஆக்டிவிட்டு இருக்கிறான். அதே சமயத்துல அந்த லீனாவும் குனிஞ்சு நிமிந்து தன்னோட செப்பலை சரி பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம மார்ட்டினும் நிக்கும் அங்க இருக்கிற ஒரு பாலடைஞ்ச ஷெட்டுக்கு வரானுங்க. இந்த சம்மர் ஆனா இவங்க மோஸ்ட்லி டைம் அங்கதான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் சரக்கடிக்கலாம் அப்படின்னு தான் இங்க வந்திருக்கானுங்க. அந்த நிக்கு பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து வெக்கேஷனுக்காக வந்த பொண்ணுகளை பத்தியே பேசிட்டு இருக்கான். டே மச்சி என் பேச்சை மட்டும் கேளு, இந்த வருஷம் நீ என்ஜாய் பண்றதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மார்ட்டின் வீட்டுக்கு திரும்புறான். அவங்க அப்பா பக்கத்து வீட்டுக்காரர் வாசல்ல நின்று இருக்கிறத பாக்குறான். கிராஸ் பண்ணி போன இவனை மார்ட்டின் இங்க வான்னு அவங்க அப்பா கூப்பிடுறாரு. பக்கத்து வீட்டுக்காரனை எலியாட்ட மார்ட்டினுக்கு அவங்க அப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. உனக்கு போட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உங்க அப்பா சொன்னாரு, உனக்கு போட் ரிப்பேரிங் எல்லாம் தெரியுமா அப்படின்னு எலியாட் கேட்க தெரியும்னு மார்ட்டின் சொல்றான். ஓகே எங்கிட்ட ஒரு போட் இருக்கு, அது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, அதை என்னன்னு பாக்குறியா அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு மார்ட்டின் சம்மதிக்கிறான். மறுநாள் மார்ட்டின் எலியட்டோட போட்டை இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்காக வரான். அப்ப அங்க ஸ்விம்மிங் முடிச்சுட்டு லீனா வெளி வந்து குளிக்க போறா. போட்டை பாக்குற பேர் வழி அப்படின்னு மார்ட்டினும் போட்டை பார்க்காம லீனாவையே வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கான். அப்பதாங்க எலியாட் வர, எனக்கு எப்பவுமே என் போட்டு நல்ல கண்டிஷன்ல இருக்கணும், பணத்தை பத்தி பிரச்சனை இல்லை, நீ கேட்குற பணத்தை நான் தரேன், ஆனா போட்டை நல்லபடியா எனக்கு ரிப்பேர் பண்ணி கொடு அப்படின்னு எலியாட் சொல்ல மார்ட்டினும் ஓகேன்னு சம்மதிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோக்கு அவன் ஜன்னல் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறதா முழு நேர வேலை. அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாலும் கூட நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கிறேன்னு ஏதோ சாக்கு போக்கு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துக்குவான். இவன் ஜன்னல்ல இருந்து லீனாவோட பெட்ரூம் நல்லா தெரியுது. அவ அங்க துணி மாத்திட்டு இருக்கா. அந்த சமயத்துல உள்ள வந்த எலியாட்டும் அவளை பலவந்தப்படுத்தி மேட்டருக்கு அங்கிருந்து தூக்கிட்டு போறான். மறுநாள் தன்னோட போட்டை இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்காக எலியாட் வரவும் இப்ப போட்டை அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி உங்களால போட்டெல்லாம் வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு மார்ட்டின் கேட்க, பணம் இருந்தா இந்த உலகத்துல என்ன வேணாலும் வாங்கலாம், கூடவே என்ன மாதிரி பர்சனாலிட்டி இருந்துச்சுன்னா அந்த பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி எலியாட் சிரிக்கிறான். மறுநாள் மார்ட்டின் அவன் வீட்டுல ஏதோ புக்கு படிச்சுட்டு இருக்க திடீர்னு லீனா அலற சத்தம் கேட்குது. அடிச்சு புடிச்சு ஓடி வர்றான். பாத்தீங்கன்னா அவ கார் பக்கத்தில் நின்னுதான் கத்திட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா கார் டேஷ்போர்ட்ல ஒரு குட்டி ஸ்பைடர்
இதை பார்த்தாமா பயந்த அப்படின்னு சொல்லிட்டு அதை அழகா தூக்கி கீழே போட்டு காலில் மிதிச்சிடறான். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும்போது அந்த சமயத்தில் லீனா அவன் பக்கத்தில் வந்து குனியவும் மார்ட்டினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பார்ல ரொம்ப பிஸியாக இருக்கிற நிக்கு கிட்ட வந்து மார்ட்டின் சொல்ல, மச்சி மச்சி ஆன்டி சாவகாசம் வேண்டாம் மச்சி, உன் லைஃபை கெடுத்துரும். அவள் புருஷனை பார்த்தியா, அவன் ஒரு ரகடு பாய் டைப்பு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி அவங்ககிட்ட மாட்டிக்காத, அவளை தான் சொல்லுவேன் அப்படின்னு அவன் சொல்ல, வழக்கமாக நம்ம மார்ட்டின் சொல்கிற அதே வார்த்தை தான், பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிறது. அன்னைக்கு நைட்டு ஒரே மலைக்கோப்பாக இருக்கிறதால மார்ட்டின் சீக்கிரமாக வீட்டுக்கு வரான். அப்போ தான் லீனா அவங்க வீட்டு வாசப்படியில் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து என்னன்னு கேட்க, தெரியாதனமாக வீட்டு சாவியை உள்ளுக்குள்ளே விட்டு பூட்டிட்டேன், என்னால் இப்போ அதை வெளியிருந்து திறக்க முடியல அப்படின்னு லீனா சொல்கிறான். இது மட்டும் எலியாட்டுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கொன்னே போட்டுருவாரு அப்படின்னு அவள் பயப்பட, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு மார்ட்டின் யோசிக்கிறான். அப்போதான் லீனா ஒரு ஐடியா கொடுக்குறா. ஒரு கல் எடுத்து அதை உடச்சின்னா நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லவும், இந்த சமயத்தில் மழை பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. மார்ட்டினும் அவசர அவசரமாக ஒரு கல் எடுத்து அந்த கண்ணாடியை உடைச்சு ஒரு வழியாக லீனாவை உள்ளே கூட்டிகிட்டு வரான். ரெண்டு பேருமே நனைஞ்சு போயிடுறாங்க. மழை நின்னதுக்கப்புறம் போகலாம், இப்போ உள்ளவா அப்படின்னு மார்ட்டினை அவள் உள்ளே கூட்டிகிட்டு போய் சரக்கு ஊற்றி கொடுக்குறா. ரெண்டு பேரும் அதை குடிச்சிட்டே அதை இதையும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் மார்ட்டினோட வயிற்று பகுதியில் காயம் இருக்கிறத லீனா பார்க்குறா. கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் எடுத்துட்டு வந்து அந்த காயத்துக்கு போட்டு விடுறா. அவகிட்ட அந்த சென்ட்டு வாசமும் அவளோட ஃபிசிக்கும் மார்ட்டினை ரொம்ப தூண்டுது. சட்டுன்னு அவளை கிஸ் பண்ணிட்டு, என்னால் ரெசிஸ்ட் பண்ண முடியல, நான் பண்ணினது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்லவும், அவள் குறும்பா சிரிச்சிட்டு இன்னொருக்கா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், நம்ம மார்ட்டினும் அவன் மேலே பாஞ்சிட்றா. ரெண்டு பேரும் இப்போ ஒன்று முன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. எலியாட்டு வெளியூருக்கு போனனால மார்ட்டின் லீனா கூடவே அன்னைக்கு நைட்டு தங்கிடுறா. நேற்று நைட்டு சூப்பராக சம்பவம் பண்ண, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு லீனா மார்ட்டினை பாராட்ட, வீட்டுக்கு வந்த மார்ட்டின் நேற்று நடந்ததை பற்றியே நினச்சிட்டு தனக்கு தானே சிரிச்சுக்கிறான், தனக்கு தானே பேசிக்கிறான். பையன் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆன்டி வெறியனாவே மாறிட்டான். இப்போ நிக்கு கிட்ட நேற்று நடந்த அனுபவத்தை எல்லாம் மார்ட்டின் சொல்ல, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். நேற்று நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ ஆன் பண்ணி விட்டுட்டு நீ பாட்டுக்கு அவ கூட பெட்டில் விளையாட ஆரம்பிச்சு. வேண்டாம் மச்சி, ஆன்ட்டி என்னைக்குமே பிரச்சனை தான் நம்மளுக்கு. அங்கே பாரு எத்தனை அழகழகான பொண்ணுகள் இருக்கு, அவங்கள நம்ம யாராவது ஒருத்தர் கரெக்ட் பண்ணிக்கலாம், இந்த ஆன்ட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், பார்த்துக்கலாம்டா அப்படின்றான் மார்ட்டின். அடுத்தடுத்த நாட்களில் எலியாட்டோட போட்டை ரிப்பேர் பண்ணுறதுல மார்ட்டின் ரொம்ப பிஸியாக இருக்கான். அப்போதான் ஒரு நாள் அங்கே லீனா வரா. வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எலியாட் தான் என்னை பார்த்துட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கு கீழே இருக்கிற ரூமுக்குள்ளே வராங்க. அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறா. அடுத்தது என்ன, திருப்பியும் அவங்களுக்குள்ள ஒரு சம்பவம் அங்கே நடக்குது. மார்ட்டின் அங்கே இருக்கிற ஒரு பாரில் தான் ஈவினிங் ஆனால் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுவான். இப்போ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த பாருக்கு லீனாவும் எலியாட்டும் வரதை பார்க்குறான். அந்த சமயத்தில் நிக்கு வந்து, மச்சி திரும்பி பின்னாடி பாரு, ஏகப்பட்ட பொண்ணுங்க நம்மளவே லுக் கூட்டிட்டு இருக்காங்க, எனக்கு என்னவோ இன்னைக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மார்ட்டினுக்கு அந்த பொண்ணுங்க மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, லீனா மேலே தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட். அவளை வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். மறுநாள் அங்கே இருக்கிற ஒரு ஸ்டோருக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக மார்ட்டின் போயிருக்கான். அப்போதான் லீனா அந்த ஸ்டோருக்குள்ளே வர, ஸ்டோருக்கு பின்னாடி மறைவாக இருக்கிற ஒரு இடத்துல திருப்பியும் ரொம்ப இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. எலியாட்டு அந்த ஸ்டோருக்குள்ளே வரவும் அவசர அவசரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கிருந்து லீனா கிளம்புறா. கிளம்பும்போது மார்ட்டினுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அங்கிருந்து போறா. இப்போ போட்டோட வேலைகள்லாம் முடிய எலியாட் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக அங்கே வர்றான். நான் சில நாள் ஊரில் இருக்க மாட்டேன், அதுக்குள்ளே மிச்சம் மீதி இருக்கிற வேலையும் முடிச்சு வை அப்படின்னு எலியாட் சொல்லிட்டு போக, இந்த அட்வான்டேஜை எடுத்துக்கிட்ட மார்ட்டின் இப்போ லீனா கூட பெட்டில் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு பிக்னிக்கே கொண்டாடிட்டு இருக்காங்க. எனக்கு சில்லுன்னு ஏதாவது வேணும், நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மார்ட்டின் கிச்சனுக்கு ஓடி வர, பின்னாடியே லீனாவும் ஓடி வரா. ரெண்டு பேருமே ட்ரெஸ் போடல. கரெக்டாக அந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜன்னல் வழியாக அந்த தோட்டக்காரன் பார்த்துடுறான். ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்த எலியாட்டும் அந்த போட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக லீனாவை கூட்டிட்டு வரான். போட்டை எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் தூரம் வராங்க. போட்டு நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. அப்போ தான் எலியாட்டும், உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா மார்ட்டின் அப்படின்னு கேட்க, ஓரக்கண்ணால லீனாவை பார்த்த மார்ட்டினும், ஆமாமா எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிறான் குறும்புத்தனமா. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டு இன்ஜினில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல் இருக்கு, புகை வர ஆரம்பிக்குது. அது என்ன பிரச்சனைன்னு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு எலியாட்டு போட்டோட இன்ஜின் ரூமுக்கு கீழே போக, அந்த சமயத்தில் தான் மார்ட்டினோட காதில் லீனா கிசு கிசுன்னு பேச ஆரம்பிக்கிறா. நான் எலியாட்டை டைவர்ஸ் பண்ணலான் இருக்கேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு மார்ட்டினை கேட்குறா. இதை கேட்ட உடனே மார்ட்டினுக்கு சந்தோஷம், மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி ரக்கையை விரிச்சு பறக்க ஆரம்பிக்குது. இன்ஜின் ரூம்ல இருந்து வெளியே வந்த எலியாட்டும், அது என்ன பிரச்சனை எனக்கு தெரியல, நீயே போய் பாரு அப்படின்னு மார்ட்டினை பார்க்க அனுப்புறான். அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா மார்ட்டினுக்கு லீனா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. என்ன இந்நேரத்தில் ஃபோன் பண்றா அப்படின்னு யோசிச்சுட்டே ஃபோன் அட்டன் பண்றான். பார்த்தா லீனா பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. அடிச்சு பிடிச்சு மார்ட்டின் வீட்டுக்கு ஓடி வர, லீனா உடம்புல நிறைய காயத்தை பார்க்கவும், அப்பதான் அவளும் சொல்றா, எனக்கு இது பழகி போச்சு, அடிக்கடி எலியாட் இப்படிதான் வெறித்தனமா என்னை தாக்குவான், இப்போ அவன் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போயிட்டான் அப்படின்னு அவ சொல்லி அழுகவும், நீ முதல்ல
போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு மார்ட்டின் சொல்ல, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதால தனக்கு எந்த ரிலீஃபும் இல்லை அப்படின்னு லீனா சொல்றா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் லீனா கிட்ட இருந்து கால் வருது. நான் இங்கே சன்பேத்திங் எடுத்துட்டு இருக்கேன், வரையா அப்படின்னு அவ கூப்பிட, வேலையெல்லாம் போட்டதை போட்டபடி மார்ட்டின் அங்கே ஓடி வரான். ரெண்டு பேரும் அந்த போட்டில் இருக்கிற ஒரு சின்ன இடத்துக்கு போய் திருப்பியும் ரொம்ப இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. லீனா மார்ட்டினை அவளோட ஆசைகளுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. அப்பதான் அவளும், நான் உன் கூட இருக்கும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மார்ட்டின், இந்த ஃப்ரீனஸ் எலியாட்டு கிட்ட கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அவன் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவானே தெரியாது. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, எலியாட்டுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட டிவோர்ஸ் பிரச்சனையும் கோர்ட்ல ஓடிட்டு இருக்கு. நான் ரெண்டாவது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. என்ன மச்சி, இப்பெல்லாம் உன்னை பார்க்கவே முடியறதில்ல, இந்த ஃப்ரெண்டு உனக்கு தேவைப்படாம போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்றான். நான் ஒரு ஃபிகரை இங்க செட் பண்ணியிருக்கேன், அவளோட ஃப்ரெண்டு ரொம்ப அழகா இருக்கா, நீ வந்தேன்னா உனக்கு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் மார்ட்டின் அதை காதலியே போட்டுக்கல. அப்படி என்ன கருமத்தடா அவகிட்ட பார்த்த அப்படின்னு நிக்கு சலிச்சுக்கிறான். அன்னைக்கு ஜன்னல் வழியா எட்டி பார்த்த மார்ட்டின் எலியாட்டோட கார் நிக்கிறத பாக்குறான். ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்க சமயத்துல லீனா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. போனை அட்டன் பண்ணும்போது தான் பாக்குறான், லீனா அவனுக்கு பின்னாடி அவன் ரூம்ல நின்றுட்டு இருக்கா. பயங்கர படபடப்போடு இருக்கா. நீ கொஞ்சம் வீட்டுக்கு வா அப்படின்னு அவ அவசரப்படுத்த மார்ட்டின் அவ கூட வேகமா இப்ப வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு வந்த உடனே லீனா அழுதுட்டே, எனக்கும் எலியாட்டுக்கும் இன்னைக்கு ஒரு கை தகராறாச்சு, நான் எதையோ எடுத்து அவன் மண்டையில அடிச்சிட்டம் போல் இருக்கு, அவன் அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம கீழே கிடக்கிறான் அப்படின்னு சொல்லவும் செக் பண்ண மார்ட்டின் எலியாட்டு செத்துட்டான் அப்படின்னு அந்த அதிர்ச்சியான தகவலை சொல்றான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மார்ட்டின், ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு மார்ட்டினை ஹெல்ப் கேட்க, கொஞ்சம் பொறுமையாரு, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு மார்ட்டின் சொல்றான். அன்னைக்கு ஈவினிங் பார்ல ரொம்ப கூட்டம் இருக்கிறதால மார்ட்டின் அன்னைக்கு வேலைக்கு போயே ஆக வேண்டிய சூழ்நிலை வருது. வேலைக்கு போயிட்டு சீக்கிரமா திரும்பி வீட்டுக்கு வரும்போது தான் பாக்குறா, மார்ட்டினோட அப்பா அம்மா கிட்ட லீனா பேசிட்டு உட்காந்துருக்கா. அவளை பார்த்தோன்னே இவனுக்கு ஷாக்கு. ஆனா அதை காமிச்சிக்காம இவன் பாட்டுக்கு மேல அவன் ரூமுக்கு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு லீனாவோட வீட்டுக்கு திரும்பியும் மார்ட்டின் வர, இந்த வீட்டுல எனக்கு தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்கு, எலியாட் என்னையவே பார்த்துட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், அதனாலதான் நான் பயந்துட்டு உங்க வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவ சொல்ல, முதல்ல இந்த டென்ஷனை குறை, நார்மலா இரு அப்படின்னு மார்ட்டின் சொல்றான். வேணா இப்படி பண்ணலாம், எலியாட்டு போட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்ட மாதிரி நம்ம ஒரு செட்டப் பண்ணலாம் அப்படின்னு மார்ட்டின் சொல்லிட்டு எலியாட்டோட பாடியை தூக்கி கார் டெக்ல போட்டுட்டு இப்ப அந்த போட் இருக்கிற இடத்துக்கு வராங்க. தூரத்துல ஒரு செக்யூரிட்டி கார்டு நின்று இவங்களை பார்த்துட்டு இருக்கிறது மார்ட்டின் கவனிக்கிறான். ஆனா மார்ட்டின் அவன் தான் எலியாட் அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அந்த போட்டை எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். மறுநாள் இந்த போட் ஆக்சிடென்ட் போலீஸ்க்கு தெரிய வர ஸ்பாட்டுக்கு வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு போலீஸ் டீம் லீனாவை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வரத மார்ட்டின் அவனோட ரூம் ஜன்னல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கான். லீனாவும் அவங்க கிட்ட ஏதோ படபடப்பா பேசிட்டு இருக்கிறத பாக்குறான். இப்பதான் அந்த போட்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க. ஏற்கனவே செத்து போயிருக்கிற எலியாட்ட அந்த போட்ல இருக்கிற ஒரு பீம்ல கொண்டு போய் மார்ட்டின் மோதுறான். சிகரெட்ல கொஞ்சம் ஆல்கஹால் ஊத்தி அந்த போட்டுக்குள்ள தூக்கி வீச இப்ப அந்த அப்படியே போட்டு பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மார்ட்டின் நார்மலா அவனோட வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கிறான். பாருக்கு வந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் இது ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத மார்ட்டின் கேட்கறான். இப்ப அந்த ஊருக்கு ஒரு லேடி ஆபீசர் வரதை காமிக்கிறாங்க. நேரா போலீஸ் ஸ்டேஷன் வந்த அவங்க எலியாட்டோட மரணத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்ததா சொல்றாங்க. மேலிடத்துல இருந்து என்னை அனுப்பியிருக்காங்க, ஏன்னா இது ரொம்ப ஹை ப்ரொஃபைல் கேஸ். எலியாட் ஒரு பெரிய அமௌண்ட் அவர் மனைவி மேல டெபாசிட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இன் எனி கேஸ் அவர் இறந்தாருன்னா அந்த அமௌண்ட் அவரோட ஒய்ஃபுக்கு தான் போய் சேரும். இதுல ஏதாவது ஃபவுல் பிளே இருக்குமா அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்பி லீனாவை பார்த்து, உங்களுக்கு வேற யார் கூடவாவது கள்ள தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்கறா. எனக்கு யார் கூடவும் எந்த தொடர்பும் இல்ல அப்படின்னு சொன்ன லீனா இந்த ஆபீசர் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பிடிக்காம அங்கிருந்து கோவமா எந்திரிச்சு போயிடுறா. போலீஸ்காரங்க மார்ட்டினை விசாரிக்கிறாங்க, மார்ட்டினோட அம்மா அப்பா விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ரொட்டீன் இன்வெஸ்டிகேஷன் தான். போலீஸை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு அவங்க தீர்க்கமா நம்புறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும் போது தான் அந்த செக்யூரிட்டி கார்டும் அன்னைக்கு நைட்டு எலியாட்டோட போட்டு பக்கத்துல யாரோ போறத பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். மார்ட்டினுக்கு பக்குன்னு ஆகுது. நீ யாரை பார்த்த அப்படின்னு கேட்கவும், எலியாட் தான் அங்க போயிட்டு இருந்தாரு, அவராகவும் இருக்கலாம் இல்ல வேற யாராவது இருக்கலாம் அப்படின்னு அவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறான். அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் லேடியும் லீனாவோட வீட்டுக்கு போறா. இன்ச்சா அந்த வீட்டை அலசி பார்க்கும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் லீனா சாவியை தொலைச்ச போது மார்ட்டின் அந்த கண்ணாடி உடைச்சிருப்பான் இல்லையா, இப்ப அந்த கண்ணாடி உடைஞ்சதை பாக்குறா. அடுத்த கட்டமா மார்ட்டினோட ஃப்ரெண்டு நிக்கு கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. மார்ட்டினுக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்க அவனும் அவன் யாரு கூடவோ அஃபேர்ல இருக்கிறதா சொல்றான். இது மார்ட்டினுக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுது. அன்னைக்கு நைட்டு அந்த லேடி ஆபீசர் மார்ட்டினோட வீட்டுக்கு வரா. எதுக்காக கொலை நடந்த அன்னைக்கு லீனா உங்க வீட்டுக்கு வந்தா அப்படின்னு தோண்டி தோண்டி அவங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் மாடியிலிருந்து பார்த்த மார்ட்டினுக்கு கைகால் எல்லாம் உதற ஆரம்பிக்குது. போகும்போது அந்த லேடி ஆபீசரும் மார்ட்டின் கிட்ட நான் சில கேள்விகள்லாம் கேட்க வேண்டியது இருக்கு, ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க அப்படின்ட்டு போறா.
இப்ப ஸ்டேஷன் கிளம்புறதுக்காக கார்ல ஏறி உட்கார்ந்த மார்ட்டின் அப்பதான் லீனா கிட்ட பேசலாம் அப்படின்னு கால் பண்ற சமயத்துல மார்ட்டினோட பேரண்ட்ஸ் வந்துற காலை கட் பண்ணிடுறான். இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த லேடி மார்ட்டினை கிடுக்குப்பிடி போட்டு விசாரிச்சுட்டு இருக்கா. உனக்கும் லீனாவுக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு அந்த லேடி ஆபீசர் கேட்கவும், இந்த லேடி ஆபீசர் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்னு மார்ட்டினுக்கு திக்குன்னு ஆகுது. ஆனா நல்ல வேளையா பக்கத்துல இருந்த மார்ட்டினோட அம்மா, இங்க பாருங்க ஆபீசர், என் பையனை இந்த கேஸ்ல ஃப்ரேம் பண்றதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு கோவமா சொல்றாங்க. அந்த சமயத்துல தான் லீனா கிட்ட இருந்து மார்ட்டினுக்கு ஒரு மெசேஜ் வருது. நான் போட் ஹவுஸ்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், முக்கியமா பேசணும், சீக்கிரம் வா அப்படின்னு. மார்ட்டினும் உடனடியா அங்க கிளம்பி போய் லீனாவை மீட் பண்றான். இங்க பாரு மார்ட்டின், இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம எங்கேயும் மீட் பண்ணிக்க வேண்டாம், பேசிக்க வேண்டாம், நோ ஃபோன் கால்ஸ், ஓகேவா அப்படின்னு அவ சொல்றா. இந்த கலையபேரத்திலையும் ரெண்டு பேரும் கிஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு சின்ன ரொமான்ஸும் பண்றாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு மார்ட்டின் வீட்டுக்கு வரவும் அங்க அந்த லேடி ஆபீசர் உட்கார்ந்துருக்கா. விடா கண்ட நாட்டா இவன் நான் விடவே மாட்டா போல இருக்கு அப்படின்னு மார்ட்டின் பயப்படுறான். ஒண்ணுமில்ல, ஒரு ரொட்டீன் பிளட் செக்கப்பும் உங்க ஸ்வாபும் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவ டெஸ்ட் பண்ணிக்கிறா. காருக்குள்ள மார்ட்டினை கூட்டிட்டு போன அந்த லேடி ஆபீசரும், எனக்கு நீ தான் எலியாட்ட கொலை செஞ்சிருக்க நல்லா தெரியும். மார்ட்டின் எதுவுமே பேசாம மௌனமா இருக்கான். இந்த டென்ஷனை தாங்கிக்க முடியாத மார்ட்டினும் அவன் ஃப்ரெண்டு கிட்டவும் அவங்க அப்பா அம்மா கிட்டவும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி அழுகிறான். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ரிப்போர்ட் வருது. மார்ட்டினோட பிளட் சாம்பிள் கிரைம் நடந்த இடத்துல இருந்த பிளட் சாம்பிள் கூட பொருந்தது அப்படின்னு சொல்லவும், தனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு மார்ட்டின் எத்தனையோ மறுத்து பார்க்கறான். ஆனா ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் மார்ட்டினுக்கு எதிராகவே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு லீனாவும் மார்ட்டினும் கிச்சன்ல நேக்கடா இருந்ததை ஒரு தோட்டக்காரர் பார்த்தார் இல்லையா, அந்த தோட்டக்காரரை விசாரிக்கலாம் அப்படின்னு போலீஸ் போகும்போது அவர் ஆல்ரெடி கொலை செய்யப்பட்டிருக்காரு. இதனால போலீஸ்க்கு மார்ட்டின் மேல சந்தேகம் வலுக்குது. நம்ம என்ன சொன்னாலும் போலீஸ் நம்ப மாட்டாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு லீனா வந்து சொன்னா தான் நம்புவாங்க அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்ச மார்ட்டின் அவன் சைக்கிள் எடுத்துட்டு அந்த போட் ஹவுஸ்க்கு வரான். அங்க வந்த மார்ட்டினை ரொம்ப ஆசையா லீனா கிஸ் பண்றா. என்ன நடந்துச்சுன்னு போலீஸ்ல வந்து சொல்லு அப்படின்னு மார்ட்டின் சொல்லிட்டு இருக்கும் போதே, என்ன காப்பாத்துங்கன்னு லீனா பயங்கரமா கத்திட்டு அவ ட்ரெஸ்ஸை எல்லாம் அவளே கிழிச்சுக்கிறா. மார்ட்டின் மேல வந்து பாஞ்சு அவனை கீழே தள்ளி என்னமோ அவன் இவளை ரேப் பண்றதுக்கு ட்ரை பண்ண மாதிரி அங்க ஒரு சீனை கிரியேட் பண்றா. கரெக்டா அந்த சமயத்துல உள்ள வந்த போலீஸ்காரங்களும் மார்ட்டினை இப்ப கொத்தா தூக்கிட்டு போறாங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போற வழியில மார்ட்டினுக்கு தெரிஞ்ச போலீஸ்காரர்கிட்ட அவன் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். நான் இந்த கொலையை செய்யலைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், மார்ட்டின் யூகிச்ச மாதிரி அந்த போலீஸ்காரரு இந்த கொலையை மார்ட்டின் பண்ணல அப்படிங்கிறத நம்புறாரு. ஸோ அதனால அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இங்கிருந்து போ அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு. வேகமா சைக்கிள் எடுத்துட்டு லீனா தங்கி இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு வரான். வந்து எல்லா டிராயரையும் செக் பண்றா. லீனாவோட போனை எடுக்க ட்ரை பண்ணும்போது அப்போ லீனா அங்க வரா. லீனாவை தொடர்ந்து அந்த லேடி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் அங்க வரா. அப்பதான் அந்த ஆஃபீஸர் கிட்ட அந்த போனை காமிச்சு, நான் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்றதுக்கு இந்த போன்ல தான் ஆதாரம் இருக்கு அப்படின்னு லீனாவோட போனை காமிக்கிறா. ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்காம மார்ட்டினை ஏற இறங்க பார்த்துட்டு அந்த ஹோட்டலை விட்டு வெளியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மார்ட்டின் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான். லீனாவோட காலுக்கு பின்புறம் ஒரு டேட்டூ இருக்கும். அதே டேட்டூ இப்ப அந்த லேடி ஆஃபீஸரோட கால்லையும் இருக்கு. அந்த டேட்டூ வந்து லெஸ்பியன்ஸ் மட்டுமே போடக்கூடிய டேட்டூ. அது இவங்க ரெண்டு கால்ல இப்ப இருக்குது அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் லவ்வர் அப்படிங்கிறத மார்ட்டின் புரிஞ்சுக்கிறான். ஸோ ஆரம்பத்திலிருந்து எல்லாமே இவங்களோட திட்டப்படி தான் நடந்திருக்கு. இடையில தானா வந்து மாட்டிக்கிட்ட தன்னை ஒரு பகடக்காயா லீனா யூஸ் பண்ணிக்கிட்டது மார்ட்டினுக்கு இப்ப புரியுது. இப்ப அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கார்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது லீனா அவன் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த போனை வாலண்டரியா அவளே அங்க பக்கத்துல வச்சுட்டு போறா. லீனாக்கு மார்ட்டினை மாட்டி விடுறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு தெரியுது. இப்ப இந்த ரெண்டு லேடிஸும் எலியாட்டோட இன்சூரன்ஸ் பணத்தை வச்சு அமெரிக்காவை விட்டு தப்பிச்சு வேற ஒரு நாட்டுக்கு போறதா காமிக்கிறாங்க. இப்ப மார்ட்டின் அவனோட வாய்ஸ் ஓவர்ல இந்த படத்தை முடிக்கிறான். லீனா கொடுத்த போன்ல இருந்த ஆதாரத்தை வச்சு கோர்ட் என்ன நிரபராதின்னு விடுவிச்சுட்டாங்க. ஆனா இந்த கொலைக்கு நான் உடந்தையா இருந்தனால எனக்கு சில நாட்கள் மட்டுமே தண்டனை கிடைச்சது. அதே சமயத்துல எலியாட்டோட கொலை வழக்குல இந்த ரெண்டு பெண்களும் தேடப்படுற குற்றவாளியா அறிவிக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் சொல்லுங்க. இந்த மாதிரி பல தரமான படங்கள் உங்களுக்காக வர காத்திருக்கு. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.